ஓம் சாந்தி 3/1/2023 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த படைப்பு அல்லது உலகம் துக்கமானது. இதிலிருந்து நஷ்டமோக ஆகுங்கள். புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள். புத்தியோகத்தை இந்த உலகத்திலிருந்து விலக்கி புதிய உலகின் பக்கம் செலுத்துங்கள். கேள்வி: கிருஷ்ணபுரிக்கு செல்ல குழந்தைகளாகி நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறீர்கள் மற்றும் பிறரையும் செய்ய வைக்கிறீர்கள்? கிருஷ்ணபுரி செல்வதற்காக எப்படிப்பட்ட முயற்சி நீங்களும் செய்கிறீங்க, பிறரையும் செய்ய வைக்கிறீர்கள்? பதில்: கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக இந்த கடைசி பிறவியில் மட்டும் அனைத்து விகாரங்களையும் விட்டு தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக்க வேண்டும். தூய்மையாவதுதான் துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்வதற்கான ஏற்பாடு செய்வதாகும். இது அழுக்கான உலகம். இதிலிருந்து புத்தியோகத்தை நீக்கினால் புதிய சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள். புதிய சத்தியுக உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுங்கள். பாடல்: எனக்கு உதவி அளிப்பவரே. ஓம் சாந்தி. இந்த பாடலில் குழந்தைகள் பாபா என்று சொல்கிறார்கள். எந்த குழந்தைகளுக்கு இப்போது சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அதாவது சுகதாமத்தின் வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த குழந்தைகளினுடைய புத்தி எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்று விடுகிறது. பாபா முற்றிலுமாக சொர்க்கத்தின் 21 ஜென்மங்களுக்கான சுகத்தை தருவதற்காகவே வந்துள்ளார். இந்த சுகத்தை கொடுப்பதற்காக சுயம் தந்தையே வந்து அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம், அதாவது இத்தனை மனிதர்களாலும் ஒன்றும் கொடுக்க முடியாது என்று புரிய வைக்கிறார். இது அனைத்தும் படைப்பல்லவா? ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். படைப்புகளாக இருக்கக்கூடியவர் ஒருவர் பிறருக்கு சுகத்தின் ஆஸ்தியை எப்படி கொடுக்க முடியும்? படைப்பவர்தான் அனைவருக்கும் கொடுப்பார். இந்த உலகத்தில் பிறருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று எந்த மனிதரும் கிடையாது. ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் சுகத்தின் வள்ளல், சத்கதியை அளிக்கக்கூடிய வள்ளலாவார். பக்தர்கள் அனைவரும் ஒரு பகவானை அழைக்கிறார்கள். கண்டிப்பாக பகவான் அனைவரையும் விட உயர்ந்தவராவார். அவருடைய மகிமை மிகவும் உயர்ந்தது. ஆகவே கண்டிப்பாக மிகுந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு அல்லது உலகத்திற்கு துக்கத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். நான் என்ன துக்கம் கொடுப்பதற்காகவா இந்த படைப்பு, அதாவது உலகத்தை படைக்கிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், என்ன, நான் துக்கத்தை கொடுப்பதற்காகவா இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் படைப்பதே சுகத்தை கொடுப்பதற்காகத்தான். ஆனாலும் இந்த டிராமா சுகம் மற்றும் துக்கத்தினுடையதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அதிகமாக துக்கப்படுகிறார்கள். எப்போது புதிய உலகம், புதிய படைப்பு ஏற்படுகிறதோ அப்போது அதில் சுகம் இருக்கிறது. பழைய உலகத்தில் துக்கம் இருக்கிறது. முதலில் நான் எந்த படைப்பை படைக்கிறேனோ அது சத்தோ பிரதானமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அங்கிருந்த அனைவரும் எவ்வளவு சுகம் நிறைந்தவர்களாக இருந்தனர். அங்கிருந்தது ஒரே ஒரு தர்மம்தான். அந்த தர்மம் இப்பொழுது மறைந்து போய்விட்ட காரணத்தினால் இங்கு இப்பொழுது அனைவரும் துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜயோக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன். என்னிடம் வேறு யாருடைய புத்தியின் தொடர்பும்
ஏற்படுவதில்லை. அனைவரும் என்னை மறந்துவிட்டீர்கள். இப்படி மறப்பதும் கூட டிராமாவில் பதிவாகி உள்ளது. நான் வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் உங்களுடைய தந்தையாவேன். கடவுள் நிராகாரமானவர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அவருடையவர்கள் ஆகிய நீங்களும் நிராகாரமான குழந்தைகள். பாபா சொல்கிறார், நிராகாரமான ஆத்மாக்களே, நீங்கள் மீண்டும் இங்கே நடிப்பை நடிக்க வருகிறீர்கள். அனைத்து நிராகாரமான ஆத்மாக்களின் இருப்பிடம் நிராகார உலகமாகும். அதுவே உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இது சாக்கார உலகமாகும். பிறகு ஆக்கார உலகம் மற்றும் அந்த நிராகார உலகம் அனைத்தையும் விட உயர்ந்தது 3ஆம் மாடியில் உள்ளது. பாபா முன்னால் அமர்ந்து கொண்டு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நாமும் கூட அங்கே வசிக்கக்கூடியவர்களாவோம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு அசரீரி ஆத்மா என்று புரிந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். யோகம் ஞானத்தின் தாரணையின் மூலம் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். இரண்டாவது, பாபா என்ன ஞானம் கொடுக்கின்றாரோ அதை விசார் சாகர் மந்தனம் செய்து சிந்தனை கடலை கடைந்து அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். புத்தியை அலைய விடக்கூடாது. வரதானம். தந்தையின் அடிமேல் அடி வைத்தபடியே பரமாத்மா ஆசிகளை பெற்றுவிடக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுக. தந்தையின் அடிமேல் அடி வைத்தபடியே பரமாத்மா ஆசிகளை பெற்றுவிடக்கூடிய கட்டளைப்படி நடப்பவர் ஆகுக. விளக்கம். கட்டளைப்படி நடப்பவர் என்றால் பாப் தாதாவின் கட்டளை என்று அடிமீது அடியெடுத்து வைப்பவர்கள். அப்பேற்பட்ட கட்டளைப்படி நடப்பவர்களுக்குத்தான் அனைத்து சம்பந்தங்களாலும் பரமாத்மா ஆசிகள் கிடைக்கின்றன. இது கூட நியமமாகும். சாதாரண முறையில் கூட யாராவது ஒருவருடைய உத்தரவிற்கு உடனே சரி என்று கூறினால், அப்படி கூறி அந்த காரியத்தை செய்தார் என்றால், யாருடைய காரியத்தை செய்கிறாரோ அவருடைய ஆசீர்வாதம் அவசியம் கிடைக்கின்றது. இதுவோ பரமாத்மா ஆசிகளாகும். அது கட்டளைப்படி நடக்கும் ஆத்மாக்களை சதா டபுள் லைட் லேசாகவும் பிரகாசமாகவும் ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன். தெய்வீக தன்மை மற்றும் அலௌகிக தன்மையை தங்களது வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் சாதாரண தன்மை முடிந்து போய்விடும். தெய்வீக தன்மை மற்றும் அலௌகிக தன்மையை தங்களது வாழ்க்கையின் அலங்காரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் சாதாரண தன்மை முடிந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.